அனைவருக்கும் வணக்கம். இது திராவிடத்துக்கும் ஆரியத்துக்கும் எதிரான போர். நாங்கள் போரை தொடங்கிவிட்டோம். இந்த போரில் நாங்கள் வெல்லப்போவது உறுதி. ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோ, ஆனா கடைசி வரைக்கும் சண்டை செய்வோண்டா, விட மாட்டோம்டா அப்படிங்கிற மாதிரிலாம் முரட்டுத்தனமா குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க திமுக காரங்க. ஐயா ஸ்டாலின் முதல் கொண்டு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு சாங்ஸ் எல்லாம் பயங்கரமா எடிட் பண்ணி, அதாவது தலைவன் இறங்கட்டுமே, கூலி பவர் ஹவுஸு, கெட்ட பயன்டா இந்த ஸ்டாலின், இந்த மாதிரிலாம் பயங்கரமா பில்டப் கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீதிமன்றம் சொன்னாலும் கேட்க மாட்டோம். முடியாதுன்னா முடியாது, நாங்கள் ஏற்ற மாட்டோம். நாங்கள் ஒரு படையை இறக்குவோம், நீ ஒரு படையை கூப்பிட்டு வந்தால் நாங்கள் ஒரு படையை இறக்குவோம். தள்ளு முள்ளு நடக்குன்னா நடக்கட்டும், அப்பயும் விட மாட்டோம். 144 போடுவோம். ஆமாம், நீ போயிட்டு இங்கே மதுரை நீதிமன்றத்தில் போய் அனுமதி வாங்குறியா, நாங்கள் சென்னை நீதிமன்றம் போவோம். அங்கேயும் எங்களை சிறப்பு கழட்டி அடித்தாங்கன்னா பரவாயில்ல, நாங்கள் உச்ச நீதிமன்றம் போவோம். ஆனால் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். ஏன்பா இவ்வளோ பிடிவாதம்? தூய்மை பணியாளர்கள் சென்னையில் ரிப்பன் மாளிகை வாசலில் போராடிட்டு இருக்கிறாங்க. அப்போது உயர்நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு வருது, யாரோ ஒருத்தன் கொடுத்த புகாரின் பேரில். உடனே போயிட்டு நீதிமன்றம் சொல்லிருச்சுப்பா, நீதிமன்றம் சொன்னால் ஒபே பண்ணி தானே ஆகணும், நீதிபதியே சொல்லிட்டாரு, நாங்கள் என்ன பண்ணுறது, எங்களுக்கு உங்களை அப்புறப்படுத்தணுங்கிறது எங்கள் நோக்கம் இல்லை, நீதிபதி சொல்லிட்டாரே, நீதிபதி சொல்லதை நாங்கள் ஒபே பண்ணியே ஆகணும் என்கிற காரணத்தினால் உங்களை பிடித்து இழுத்து கொண்டு போய் அப்புறப்படுத்துகிறோம்னு சொல்லி அப்புறப்படுத்திட்டாங்க. அப்படி நீதிமன்ற தீர்ப்பு அந்த நேரத்தில் அப்படி ஒரு மதிப்பு. கரூர் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் அவர் கொடுத்த அந்த ஒரு உத்தரவு, அதை வச்சுட்டு ஒரு மிரட்டினாங்க. டேய், நீதிபதி சொல்லியிருக்காரு, எவனாச்சும் ஏதாச்சும் விமர்சனம் வச்சிங்க பிடிச்சி கொடுத்துருவேன், கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வந்துடும், நீதிமன்ற அவமதிப்பு. ஆமாம், எத்தனை பேர் மேலே வழக்கு பதிவு, என்னென்ன பண்ணாங்க. மரியாதைக்குரிய வரதராஜன் அவர்கள், நேதாஜி டி வரதராஜன் அவர்கள், முன்னாள் காவல்துறை அதிகாரி, அவரத்துக்கு உள்ள வச்சாங்க 72 வயசுல, நீதிபதியை பற்றி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த இடத்துல நீதிபதி ஒரு உத்தரவு கொடுக்குறாரு. ஆனால் இப்போ திமுக சொல்லுது, மத மோதலை உண்டு பண்ணுறதுக்காக இவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்களா? சங்கி நீதிபதிங்க, இன்னும் என்னென்னலாம் ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி இழிவுபடுத்த முடியுமோ அத்தனையும் இழிவுபடுத்திட்டு இருக்கிறாங்க. சரி, இந்த நீதிபதி இழிவுபடுத்திட்டாங்க, அவர் தான் சரி மோசம்னு நீங்கள் சொல்கிறீங்க. சென்னையில் 2 நீதிபதி அதே தானையா சொன்னாங்க. இப்போ அவங்கள என்னன்னு சொல்ல போகிற, அவங்களையும் சங்கின்னு சொல்ல போறியா? மொத்தத்தில் நீ கேட்குற தீர்ப்பு சொன்னால் தான் நல்ல நீதிபதி, நியாயமான நீதிபதி. மற்றபடி என்ன சொன்னாலும் அவங்க சங்கி அப்படின்னா இது என்ன மாதிரியான மனநிலை? ஓப்பனாக இன்னும் சிம்பிளாக இதை பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேர்ட்டையும் சொல்கிறாங்க, இங்கே இஷ்யூ யார் உருவாக்குறது, பிரச்சனை யார் பெருசு பண்ணுறது? மதவாத பாஜக, மதவாத ஆர்எஸ்எஸ் சங்கிகள் பயங்கரமாக பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை கலவரக்காடாக மாற்ற துடித்து கொண்டிருக்கிறார்கள். அதை ஒரு காலம் இந்த திமுக அனுமதிக்காது அப்படின்லாம் பேசிட்டுக்கிறாங்கல்ல. 3ஆம் தேதி தீபம் ஏற்றுறதாக்கு அவர் நீதிபதி உத்தரவு கொடுத்துருந்தாரு, அனுமதி கொடுத்துருந்தாரு. 3ஆம் தேதி அந்த 6 மணி வாக்கில் போயிட்டு அங்கே தீபத்தை ஏற்றிட்டு ஒரு 10 பேர் போயிருந்தாங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிட்டு இருந்திருப்போம்? அது ஒரு இஷ்யூ ஆயிருக்குமா? யார் எதிர்த்தாங்க? அங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் யாராச்சும் முற்றுகை பண்ணாங்களா, போராட்டம் பண்ணாங்களா, இல்லை எங்களுக்கு இதில் புனிதம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொன்னாங்களா? ஏன்னா இஸ்லாமியர்கள் இந்த விஷயத்தில் பிரச்சனையே பண்ணலை, அவங்க இந்த ஆர்குமெண்ட்டுக்குள்ளே வரல, அவங்க அது ஒரு மேட்டரை எடுத்துக்கல. திமுக இதை வச்சுக்கிட்டு ஜங்கு 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 ஜங்குன்னு குதிச்சிட்டு இருக்குது. 10 பேர் போய் ஏற்றிட்டு இப்படி போயிருந்தாங்க அப்படின்னா என்ன ஆயிருந்திருக்கும்? ஒன்றுமே ஆயிருந்திருக்காது. நம்ம எல்லாரும் இன்னைக்கு மறுபடியும் சென்னை 4000 கோடி என்னாச்சு அங்கிள் அந்த 4000 கோடி அப்படிங்கிறத பற்றி பேசிட்டு இருந்திருக்குமா? அப்படியே மடம் மாற்றியாச்சா? மறந்துட்டோம் பார்த்தீங்களா? எத்தனை பேர் 48 மணி நேரத்தில் சென்னையுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குது, 4000 கோடி என்னாச்சு அப்படின்ற டாப்பிக்கே மறந்தாச்சு இல்லையா? இப்போ முஸ்லீமுக்கு மத்தியில் இது திமுக இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? அப்பட்டமா ஒரே ஒரு சில்லறத்தனமான விஷயம், ஓட்டு அரசியலுங்க. எலெக்ஷன் இன்னும் 4-5 மாதத்தில் வந்துருச்சு. இவங்க எடுத்து பார்க்குற பல்வேறு சர்வேக்களில் வழக்கத்துக்கு மாறாக இவங்களுக்கு இதுவரைக்கும் சிந்தாமல் செதறாமல் வந்துட்டு இருந்த மத சிறுபான்மையினருடைய வாக்குகள் விஜய்க்கு நிறைய போகுது, விஜய்க்கு கட்டாயமாக பிரியுது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டாங்க. அப்போது ஆபத்தே இல்லாத ஒருத்தனுக்கு, பிரச்சனையே இல்லாத ஒருத்தனுக்கு உனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி விட்டு அவனுக்கு பிரச்சனை இருக்குன்னு நம்ப வச்சு அவனை இன்செக்யூராக ஃபீல் பண்ண வச்சு அவனுக்கு பாதுகாப்பு நான் தான். நம்புறியா? உனக்கு பிரச்சனை இப்போ இருக்குது தானே? ஆமாம், அப்படி தான் தெரியுது பார்த்தா. அங்கே பாரு தள்ளு முள்ளெல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஆமாம் பிரச்சனை இருக்கும் போல தெரியுது. உனக்கு அப்போ பாதுகாப்பு யாரு? நீங்கள் தான் நினைக்கிறேன். ஆமாப்பா, நான் தான்ப்பா பாதுகாப்பு. போட்டு மாற்றி ஈத்தி போட்டினா பாரு அவங்க வந்துடுவாங்க. இப்போ போலீஸே அடிக்கிறாங்கப்பா, உங்களையெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அதனால் ஃபுல்லாக நம்மளுக்கு ஓட்டு போட்டு விட்ருங்க, அவ்வளோதான் மேட்ரு. 5 வருஷம் 5 ஆட்சி பற்றி அதை சொல்லி ஓட்டு கேட்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. சரி, இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நாங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கோம்ப்பா, இவ்வளோ ஸ்கீம்ஸ் பண்ணியிருக்கோம், உங்களுடைய இத்தனை கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றிருக்கோம். புனிதத்தை பற்றி பேசிட்டு இருக்கிற இந்த திமுக
புனித வெள்ளி நாள் ஒரு நாள் கிறிஸ்தவர்களுடைய பார்வையில் மிகவும் புனிதமாக கருதப்படக்கூடிய நாள். அவர்களுக்காக இயேசு கிறிஸ்து வந்து உயிர் தியாகம் செய்து அந்த சிலுவையில் அறையப்பட்ட நாள். அன்னைக்கு ஒரு நாள் ஒயின் ஷாப்பை மூடணும், டாஸ்மாகை மூடணும்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் கேட்டுட்டு இருக்கிறாங்க. நீ ஒரு செயலை செய்து ஒருத்தருடைய ஓட்டு வாங்குறது அப்படிங்கிறது வேறங்க, ஒருத்தருடைய கோரிக்கையை நிறைவேற்றி அவங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது செஞ்சு ஓட்டு வாங்குறது அப்படிங்கிறது வேற. இப்போ அந்த ஒரு கோரிக்கையை நிறைவேற்றிருந்தா அவங்க மனசு சந்தோஷப்பட்டிருக்குமா? ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அது மாதிரி இஸ்லாமியர்கள் சில கோரிக்கைகள் வச்சுருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நிறைய சிக்கல்கள் ஒரு ஏரியாக்களில் இருக்கும், அல்லது வந்து ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய சமூகம் சார்ந்து ஏதாச்சும் ஒரு வெல்ஃபேர் ஒரு நல்லது கொடுத்து அது மூலமாக ஓட்டு வாங்கியா, அவங்கள இன்செக்யூர் ஆக்கி அவங்கள பயமுறுத்தி. ஆனால் அந்த புனித வெள்ளி நாளில் மதுக்கடையை மூடல அரசாங்கம். அவங்களுக்கு அது புனிதமான நாள். சாராய கடையை மூட வேண்டியது தானே, எதுக்கோ மூடுறீங்க, ஏங்க இதுக்கு ஒரு நாள் மூடக்கூடாதுன்னு தானே கேட்டாங்க. அப்போது நேற்று நீதிபதி அவர்கள் சொன்னது தான், ஒரு விஷயத்தில் நல்லிணக்கம் அப்படிங்கிறது என்னென்னா சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்கிறதுல தான் நல்லிணக்கம் இருக்கணுமே தவிர பிரித்து விட்டுட்டு போகிறதுல நல்லிணக்கம் இருக்கக்கூடாது, தடுக்கிறதுல நல்லிணக்கம் இருக்கக்கூடாது அப்படின்ற சொல்கிறார். அதுதானே எந்த இஸ்லாமியர்கள் சண்டை போட்டாங்க, எந்த இஸ்லாமிய அமைப்புகள் போராடிட்டு இருக்கிறாங்க, எந்த இஸ்லாமிய அமைப்புகள் பயங்கரமாக இதில் புண்பட்டு ஐயோ எங்களுடைய புனிதம் கெட்டு போச்சுன்னு எங்கே போராடிட்டு இருக்கிறாங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. இவங்க முதல்ல வந்து மதுரையில் போயிட்டு உயர்நீதிமன்றத்தில் இவங்க வழக்கு நடந்துச்சு இல்லைங்க. அப்போல்லாம் இன்னும் சொல்லப்போனால் அந்த தர்கா கமிட்டி சார்பில் கோர்ட்டுக்கே அவங்க போகல, அவங்க இதை இஷ்யூவே ஆக்கலை. மதுரையில் அடி சத்துன்னு வாங்கினதுக்கு அப்புறம் தான் திமுக சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு வருது இல்லையா, 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, அதில் தான் அந்த தர்கா கமிட்டி வருது. நம்ம கேள்வி என்ன அப்படின்னா, யார் எந்த முஸ்லீமே இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிறாங்க, யார் இதை வந்து இப்போ வழக்கு போட்டாங்கன்னு சொல்லி கேள்வி வந்துச்சு இல்லை, அந்த கேள்வி வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக இப்போ இவங்களையும் வாங்க நீங்களாம் வந்து நின்னா தான் கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்ப வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க தான் கன்வின்ஸ் பண்ணி கூட்டு போய் அந்த கேஸில் இவங்களையும் கூட சேர்த்து நிற்க வச்சிருப்பாங்களோன்னு ஒரு சந்தேகம் வருது. அப்போது பிரச்சனை இல்லாத இடத்துல உனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு உருவாக்கி அவனை வந்து இன்செக்யூர் ஆக்கி அவனுடைய ஓட்டை உரியணும் அப்படிங்கிறது என்ன மாதிரியான எண்ணம்? இது வந்து விஜய்க்கு வந்து வச்சு செக்கு வேற இன்னொரு பக்கம் ரியாக்ட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம் விஜயால். என்னது, நீ இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசினா ஜோசப் விஜய்னு சொல்லி அங்கே ஒரு பக்கம் பயங்கரமாக பிரச்சனை கிளப்பி விடுவோம், நாங்களே பேச வைப்போம். சீமானனே கூட பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நாங்கள் சைமன்னு நாங்களே கூப்பிட ஆரம்பிக்கலையா, அந்த மாதிரி அதுக்கும் எங்ககிட்ட வந்து எல்லா வகையிலையும் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் வச்சுருக்கிறோம்ல, நாங்கள் எல்லா கட்டத்துலையும் எல்லா கட்சியிலையும் எல்லா இயக்கத்துலையும் இல்லை ஒருவேளை வந்து தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரி அரசாங்கத்தை எதிர்த்து ஏதாச்சும் அறிக்கை விட்டாருன்னா பார்த்தீங்களா சங்கித்தனம். நாங்கள் சொன்னல பிஜேபியுடைய பி டீம் என்று தெரிந்து விட்டது, இதுதான் அடையாளம். திமுக அரசாங்கத்தை எதிர்த்து அறிக்கை விடுறாருங்க, திமுக அரசாங்கம் யாருக்கு எதிராக சண்டை போட்டுனுக்குது, அங்கே ராம ரவிக்குமார் அந்த இந்து அமைப்புகளுக்கு எதிராக சண்டை போட்டுனுக்குது. எது சம்மந்தப்பட்ட விஷயம்? தர்கா பக்கத்தில் தீபம் ஏற்றுறது சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த விஷயத்தில் திமுகவை எதிர்த்து விஜய் பேசுறாருன்னா என்ன அர்த்தம்? இஸ்லாமிய விரோதி, சிறுபான்மையினர் விரோதி. ஆமாம், பாஜகவின் பி டீம் என்பது இதன் மூலம் புலப்பட்டு விட்டது அப்படின்ட்டு. எப்படிப்பட்ட அப்பட்டமான அருவருக்கத்தக்க நாடகம் இது. இதை போயிட்டு இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் இஷ்யூ ஆக்குற அளவுக்கு இது ஒரு விஷயமாங்க. 10-15 நிமிஷத்தில் முடிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் யாரும் இதை பற்றி கண்டுக்க கூட மாட்டேங்க. இப்போ நான் இதை பேசிட்டு இருக்கிறேன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக கோயிலுக்கு போகிற இந்து மதத்தை சார்ந்த அல்லது வந்து சைவ வைணவ மதங்களை சார்ந்த ஆள் நான் கிடையாது, நான் ஒரு கிறிஸ்டியன். ஏன் நான் இதை பேசுகிறேன் அப்படின்னா இவங்க தான் இதை பேசணும் முக்கியமாக வந்து இந்த மாதிரியான நேரத்தில். ஏன்னா இவங்க தான் வந்து குரல் கொடுக்கணும். இங்கே பாரு, நீ சும்மா அங்கே வந்து சீனை போட்டுட்டு இருக்காத, பிரச்சனையை உருவாக்குறதே நீ தான். நீ வாயை மூடிட்டு இருந்தீன்னா நான் கடவுள் மறுப்பு பேசுகிறேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நாத்திகம் பேசுகிறேன், ஈவேரா கொள்கையை பேசுகிறேன் அப்படின்ற பேரில் டார்கெட் பண்ணி ஒரு மதத்தை மட்டும் போட்டு அடி அடிக்க வேண்டியது. அவன் பதிலுக்கு ஈவேராவை திட்டுறானோ இல்லையோ என் சாமியை திட்டுறான். பிரச்சனை எப்படி உருவாக்கி விடுறாங்க பாருங்க. அவன் பதிலுக்கு என்ன பண்ணுறான், நாங்கள் ஆசை கொடுத்து தான் உன்னை பேச வைக்கிறேன் அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது. நீ தாண்டா பிரச்சனை, நீ வாயை மூடிட்டு இருந்தீன்னா எங்களுக்கு நாங்கள்லாம் எங்கள் அனந்தமிகளை வாழுவோம் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இதில் குரல் கொடுக்கணும். நீ எதுக்கு திட்டுற? எதையோ நம்பிட்டு போகிறாங்க, அவங்க சாமி, அவங்க எதையோ கும்பிட்டு போகிறாங்க. நீ எதுக்கு அதை வந்து உன்னுடைய நட்பு இயக்கங்கள் தோழமை இயக்கங்கள்லாம் இருக்குது இல்லை வச்சு ஏன் கேவலப்படுத்துகிற, ஏன் அசிங்கப்படுத்துகிற? பண்ணாத, அது நீ பண்ணாத. அது பண்ண எங்களுக்குள்ளே இங்கே இருக்கிற கம்ஃபர்ட் வந்து உடையுது அப்படின்னு சொல்லி நம்ம தாங்க பேசணும். ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை என்ன வருது அப்படின்னா சில மத என்ன சொல்கிறது அது பேர் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இருப்பாங்க இல்லையா, மத அடிப்படைவாத சிந்தனை கொண்டவங்க, கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ, மற்ற மதத்துக்காரனை இழிவுபடுத்தும் போது ரசிக்கிறது, மற்ற மதத்துடைய நம்பிக்கையை கொச்சைப்படுத்தி அல்லது வந்து அதில் 18+ ஜோக் எதனா பண்ணால் மனசுக்குள்ளே ரசிச்சிக்கிறது.
சந்தோஷப்பட்டுக்கிறது. மட்டமான மனநிலை. இது மட்டமான மனநிலை. அதுக்கு இடம் கொடுத்தீங்க அப்படின்னா அவன் நமக்குள்ள பகையை தூண்டுறான் அப்படின்னு அர்த்தம். போன எலெக்ஷன் அப்ப இந்த வேலையை பண்ணாங்க. கருப்பர் கூட்டம் விஷயத்துல வச்சுக்கிட்டு இவங்க ஒரு வீடியோவை போட்டுக்கிட்டு அதனால அவங்க ஆரம்பிச்சு அது ஒரு பெரிய அரசியலா போயிட்டுச்சு, மத அரசியல். இப்ப ஒண்ணுமில்லாத ஒரு விஷயம் கோர்ட்டே உத்தரவு கொடுத்துருச்சு, போறாங்க, ஏத்துறாங்க, வர போறாங்க, முடிஞ்சு போச்சு. இதை வச்சுட்டு இப்ப நேஷனல் லெவல்ல குதிச்சிட்டு இருக்காங்க, சங்கு முங்குன்னு குதிச்சிட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படிங்கிறது தான் இதுல. இதுல இன்னொரு விஷயத்தையும் நம்ம நோட் பண்ணணும். இப்ப இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. உச்சநீதிமன்றத்தில் என்ன உத்தரவு வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா உயர்நீதிமன்றம் சொன்னா நாங்கள் கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. உயர்நீதிமன்றம் அதாவது மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி சொன்னார், ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் கேட்க மாட்டோம்னாங்க. சென்னையில் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் அண்ட் ராமச்சந்திரன் நினைக்கிறேன், அவங்க சொன்னதையும் நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னாங்க. சரி ரைட்டு. இப்போ இவங்க எல்லாரையும் நாங்கள் நீதிமன்ற அவமதிப்பாகவே இருக்கட்டும், நாங்கள் அப்படி தான் அவமதிப்போம் அப்படிங்கிறாங்க. இவங்கெல்லாம் சங்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றத்தில் என்ன உத்தரவு வரப்போகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதையும் கேட்க முடியாதுன்னு சொல்ல போகிறாங்களா? இல்லை ஒருவேளை தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இவங்க பாருங்க என்ன மாதிரி ஆர்குமெண்ட் எடுத்துகிட்டு போகிறாங்கன்ட்டு. அதுங்க 2 தீபம் ஏற்றக்கூடாதுங்க. ஏற்கனவே உச்சி பிள்ளையார் கோயில் ஏற்றியாச்சா, மறுபடியும் போயிட்டு அந்த தூணில் ஏற்றக்கூடாதுங்க. தெய்வ கொத்த மாதிரி இந்த சாஸ்திர சம்பிரதாயத்தில் உட்காந்து திராவிடனுங்க புரட்டிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த கோயிலுடைய ஆகம விதி என்ன, இது என்ன, அது என்ன, எந்த நாளிகையிலிருந்து எந்த நாளிகைக்குள்ள கார்த்திகை தீபம் ஏற்றணும், நேரம் இன்னும் எத்தனை நிமிஷம் இருக்குது, எத்தனை மணி நேரம் இருக்குது, கால்குலேட் பண்ணுறாங்களாமா. ஏங்க டைம் மீறி போச்சுங்க. இப்போ கார்த்திகை தீபம் ஏற்றுறதுக்கு உகந்த நாள் இல்லை யுவரானர். அதனால் அது முடிஞ்சு போச்சு. அடுத்த வருஷம் வேணால் பேசிக்கலாமா? ஏன்னா இந்த வருஷம் நாங்கள் ஜெயிச்சு விட்டோம்ல, கடைசி வரைக்கும் தீபம் ஏற்றாமல் தடுத்து விட்டோம்ல அப்படின்னு முஸ்லீம் கிட்ட போய் அங்கே சீனை போடணும். அதுக்கு அவங்க ஓட்டு போடணும். பதிலுக்கு என்ன நல்லது பண்ண அவங்களுக்குன்னா அது தெரியாது யுவரானர். அப்படிதான் என்னென்ன சொல்கிறாங்க பாருங்க. அது இந்த நட்சத்திரத்துக்குள்ளே அதுக்குள்ளே இது முடிவு போகுதுங்க, அதனால் இது இனிமேல் போட்டால் அது கணக்கில் வராது, தீபம் ஏற்றின மாதிரி ஆகாது. 2 டைமில் ஒரே தீபம் ஏற்றக்கூடாது, இது ஆகாது, அது ஆகாதுன்ட்டு. அது தீபத்தூணே கிடையாது. அது ஒரு அளவு கல். அளவு கல்ல தான் நெய் ஊற்றுற அளவுக்கு நல்லா குடஞ்சி வச்சுருப்பாங்களா உள்ள? புழுகிறதுக்கு ஒரு அளவு வேணாவா? 15 மீட்டருக்குள்ளேயே இருக்குதுங்க. நீதிபதி ஸ்பாட் விசிட் பண்ணுறார். நேரில் போய் அந்த இடத்த பார்த்து இந்த தர்காவுடைய கேம்பஸ்க்கும் அந்த தூணுக்கும் நடுவில் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்த்து அது 15 மீட்டர்னால நல்லா தொலைவாகவே இருக்குது. தாராளமாக இது எந்த வகையிலும் அதையும் பாதிக்கக்கூடிய விஷயமே இல்லை அப்படிங்கிறத நீதிபதி உறுதி செஞ்சுட்டு தான் அதை உத்தரவு கொடுக்குறாரு. அதுக்கப்புறமும் இவ்வளோ அலப்பறை, இவ்வளோ பிரச்சனை. ஏன் இதை இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா பண்ணுறதுக்கு அரசியல் இல்லை, இருப்பு கொள்ளாமல் இதை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் மேட்ரு. இந்த நாடகத்துக்கு, இந்த அயோக்கியத்தனத்துக்கு ஒருத்தரும் பலியாக கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நம்ம பக்கத்து வீட்டில் இருப்பார் மாற்று மதத்தை சார்ந்தவர், அவர் எந்த மதத்தை வேணா இருக்கட்டும், அவருக்கும் இந்த இஷ்யூக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த புரிதல் நமக்கு வரணும். எந்த வகையிலும் இந்த ஒரு ஹேட்டை கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இவங்கெல்லாம் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம திமுக திட்டமிட்டு நம்மளை பிரிக்கிறதுக்காக இல்லாத பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்கிறது, இல்லாத பிரச்சனையை பெரிதாக்கி கொண்டிருக்கிறது. அப்போ நமக்கு பிரச்சனையே இல்லாத இடத்துல நமக்கு பிரச்சனை நம்ப வச்சு, உனக்கு நான் தான் பாதுகாப்புன்னு நம்ப வச்சு ஏமாத்துறதுக்கான ஒரு அரசியல். அதுவும் எதுக்கு? விஜய்க்கு ஓட்டு போயிடக்கூடாதுன்ற பயத்தில். இந்த கிளாரிட்டி இருந்துட்டா போதுங்க, நம்மளே முன்னாடி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவோம். அடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி.